பெரிய பெரிய பணக்காரனை பாருங்களேன், பில் கேட்ஸ், எலன் மாஸ்க், அவங்களாம் ஒரு நாள் 1000 கோடி 2000 கோடி வருமானம். 8 கோடி மக்கள் பேசும் மொழி. ஒரு தமிழ் மாணவன் சொல்லி வெளியே சொல்லாதீங்க, வெட்கப்பட வேண்டும். நான் மோதிரமே போடுறது இல்லை. ஒரு மோதிரம் போடுங்க சார் சொன்னாங்க, வாங்கி போட்டுக்கிட்டேன். மன மகிழ்ச்சி சின்ன சின்ன விஷயத்துல கூட வரும். நான் குழந்தை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க ஒன்றும் குழந்தை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை படிக்க வைக்கிறது போல திருப்பூர் பரியன் கம்பெனி சேர்த்து விட்டாங்கன்னா 500 ரூபா வருமானம் வந்துருக்கும். இதெல்லாம் அவங்க அப்பாவே தேடி கண்டுபிடிச்சு இந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்லி அட்மிஷன் வாங்கி தாங்க சாட்சி எல்லாம் வா வந்து சேருன்னா வேண்டாம், நான் பேசாம பிகாம் படிக்கிறேன், இன்ஜினியரிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வரமாட்டேன். பெரிய பெரிய பணக்காரனை பாருங்களேன், பில் கேட்ஸ், எலன் மாஸ்க், பெரும் பணக்காரங்க. அவங்களாம் ஒரு நாள் 1000 கோடி 2000 கோடி வருமானம். பணம் தான் மன மகிழ்ச்சி தருவதாக இருந்தால் அவங்க வேலையை செய்யக்கூடாது, செய்யாமல இருக்கிறாங்க. அவன் எல்லாம் அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம், தூங்காம வேலை பார்க்கறான். ஏனென்றால் அவனுக்கு அந்த பணத்திலிருந்து மகிழ்ச்சியை விட அவன் செய்யும் செயலில் தான் மிகப்பெரிய மன மகிழ்ச்சி வருகிறது. எனவே மாணவர்களே, நீங்க உங்களது மன மகிழ்ச்சி, கல்வியின் நோக்கம் என்ன? கல்வியின் நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? வேலை, வருமானம், ஒரு நல்ல ஒரு நாகரீகம். எல்லாத்தையும் விட கல்வியில் மிகப்பெரிய மனித மன மகிழ்ச்சி இருக்கிறது. தமிழ் மொழி, 8 கோடி மக்கள் பேசும் மொழி, செம்மொழி, 2000 ஆண்டுகளாக எழுதப்பட்ட இலக்கியங்கள், இலக்கணங்கள். இதை படிப்பது என்பது ஒரு மாபெரும் சுகம். எத்தனை பேர் தமிழ் படிக்கிறீங்க? உண்மைதானமா? தமிழ் படிக்கிறத சுகம் இருக்கா உங்களுக்கு? படிச்சா தானே. தமிழ் நூல்களை படிக்கிறீங்களா? குறைந்தது 100 பக்கங்கள் தமிழ் நூல்களை படிக்கவில்லை என்றால் ஒரு தமிழ் மாணவன் சொல்லி வெளியே சொல்லாதீங்க, வெட்கப்பட வேண்டும். தமிழ் நிறைய வாசிக்கணும். சமயத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், சாய்வு நாற்காலி. அது யார் எழுதினாங்க சொல்லுங்க பார்ப்போம்? ஒரு நாவல், சாய்வு நாற்காலி. யாரு? தோப்பில் முகமது மீரான். அற்புதமான நூல். நானே அசந்துட்டேன். எங்க ஊரை சேர்ந்த ஒரு நூல் ஆசிரியர், தோப்பில் முகமது மீரான். அறம் யாரா படிச்சீங்களா? தமிழ் படிக்கிற, தமிழ் லிட்டரேச்சர் படிச்சவங்க? எஸ் ஜெயமோகன் அவர்கள் எழுதின அறம் அருமையான புத்தகம். எல்லாம் நல்லா இல்லை, எனக்கு சிலது எனக்கு பிடிக்கல, சிலது பிடிச்சிருக்கு. படிப்பது என்பது அறிவியலை படிப்பது சுகம், ஆங்கிலத்தை படிப்பது சுகம், கணிதத்தை படிப்பது சுகம். இப்ப அறிவியல் கண்காட்சி ஒன்று போயிட்டு இருக்கு. அறிவியலை பற்றி தெரிந்து கொள்வதே மாபெரும் சுகம், மகிழ்ச்சியான செய்தி. சோ நீங்க உங்களை மன மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாருங்க, நேத்தைக்கு மாபெரும் தமிழ் கனவு, அதுல ஒரு கண்காட்சிக்கு போனோம் நானும் மேடமும். அங்க பெண்கள் வந்து சுய உதவிக்குழு மோதிரம் பண்ணி விற்கிறாங்க. நான் மோதிரமே போடுறது இல்லை. ஒரு மோதிரம் போடுங்க சார் சொன்னாங்க, வாங்கி போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? சைலேந்திர ரூபாய் பணக்காரன், 1 லட்சம் ரூபாய் இருக்கும் இந்த மோதிரம் நினைச்சீங்கல்ல? 50 ரூபா. என்கிட்ட காசு இல்லை, மேடம் தான் கொடுத்தாங்க. என்ன மேடம், வெறும் 50 ரூபா. எனக்கு சந்தோஷமா இருக்குது பாக்குறது. மன மகிழ்ச்சி சின்ன சின்ன விஷயத்துல கூட வரும். சோ நம்பர் 1. நம்பர் 2, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு பெரிய உண்மையை சொல்ல வேண்டும். 17 வயசு 18 வயசு 19 வயசு 20 வயசு உங்களுக்கு, நான் சின்ன பிள்ளை தானே, அப்புறமா அப்புறமா சாதிக்கலாம், நான் குழந்தை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க ஒன்றும் குழந்தை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க முழு வளர்ச்சி அடைந்த மனிதன். உங்க வயதுல ஒரு பையன் இப்ப கம்பெனில சேர்ந்திருக்கான், அவனுக்கு மாத சம்பளம் 8 கோடி ரூபா. தன்மை பக்ஷி. 14 வயசுல அவனுக்கு ஆண்டு சம்பளம் $1 மில்லியன். நெட்ல போய் பாருங்க, தன்மை பக்ஷி. அவன் ஸ்கூல்ல படிக்கும் போதே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்றான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங் பண்றான். 14 வயசுல IBM வாட்சன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவனை நியமித்து அவனுக்கு $1 மில்லியன். இன்னைக்கு கணக்குல 8.5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள். தன்மை பக்ஷி. அவன் பல ஆண்டுகளா சம்பாதிக்கிறான். நீங்க 1 பைசா சம்பாதிச்சிங்களா? 18 வயசு. உங்களை படிக்க வைக்கிறது போல திருப்பூர் பரியன் கம்பெனி சேர்த்து விட்டாங்கன்னா 500 ரூபா வருமானம் வந்திருக்கும். நான் கேட்கிற கேள்வி, தினமும் 500 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறியா? அந்த அளவுக்கு ஏதாவது வேலை பார்த்தியா? ஸ்கூல்ல, காலேஜில்? இதெல்லாம் பெரிய கேள்விகள். எவ்வளவு பெரிய மாபெரும் தமிழ் கனவோட தான் உங்களை கொண்டு கல்லூரியில் சேர்த்து விட்டுருக்கிறாங்க. கல்லூரி படிப்பு என்பதே பெரியது. நான் ஸ்கூல்ல படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். என் கூட படித்த மாணவர்கள்லாம் ஆட்டோ டிரைவர், லாரி டிரைவர், அதே ஸ்கூல்ல பியூன்னு 2-3 டீச்சர்ஸ், 2-3 பேர் மெக்கானிக்கலா இருக்கிறாங்க.
நான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த 1,80,000 போலீஸ் அதிகாரிகளுடைய தலைவராக இருந்தேன், படை தலைவராக இருந்தேன். நான் ஏன் இந்த பதவிக்கு பெருசா வந்து நான் பயங்கரமான பலசாலின்னு நினைச்சிங்களா? அவங்களோட ஓரமானவன், வேகமா ஓடக்கூடிய நினைக்கிறீங்களா? என்னை விட படிக்கிறவன் இருந்தான், என்னை விட வேகமா ஓடுறவன் இருந்தான், என்னை விட தாண்டவன் இருந்தான். சில பொம்பளை பிள்ளைகள்லாம் அருமையா படிக்கும், நான் எல்லாம் திக்கி தான் படிப்பேன். என் கிளாஸ்மேட்ஸ் அவங்க எல்லாம் காவல்துறையின் தலைமை பதவிக்கு வர முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் கல்லூரிகளில் சேரவில்லை, அவ்வளவுதான். அவங்க தகப்பனும் தாயாரும் கொண்டு போய் எங்க அம்மா மாதிரி நகையை வித்து கொண்டு போய் காலேஜில் சேர்க்கல. சேர்த்திருந்தாங்கன்னா அவங்க தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி ஆயிருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,40,000 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்திருக்காங்களாம். பேப்பர்ல படிச்சு பார்த்தேன், 1,40,000 பேர் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்காங்க. நான் காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது உங்களை மாதிரி இளைஞர்கள் ஏங்குவான் இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும். மொத்தம் தமிழ்நாட்டிலே 1,400 சீட்டு தான், 1,400 சீட்டு தான் இன்ஜினியரிங் காலேஜில். அப்போ பேர் வராது, பேப்பர்ல பேர் போடுவாங்க, பேர் வராது. அடுத்த நாள் பேப்பர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூத்துக்குடியில் ஒரு மாணவன் தற்கொலை, ஈரோடில் ஒரு மாணவன் ரயில்ல குதிச்சு தற்கொலை செய்து கொண்டான், இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர முடியவில்லை என்ற ஏக்கம் பேப்பர்ல வரும். இப்பெல்லாம் அவங்க அப்பாவே தேடி கண்டுபிடிச்சு எந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்லி அட்மிஷனை வாங்கி தங்கம் சாட்சி எல்லாம் வா வந்து சேருன்னா வேண்டாம், நான் பேசாம பிகாம் படிக்கிறேன், இன்ஜினியரிங் ரொம்ப கஷ்டமா இருக்குதான், வரமாட்டேன். இல்லடா நிறைய சான்ஸ் இருக்குடா, வெளிநாட்டுக்கெல்லாம் போலாம்டா, இன்ஜினியர் ஆகிடல, வரமாட்டேன். வரணும்டா, கட்டியாச்சு, ரொம்ப கட்டாயப்படுத்தினா தற்கொலை பண்ணி சாவேன். இன்னைக்கு நிலைமை அருமை தெரியல, பொறியியல் கல்லூரியுடைய அருமை தெரியல. அன்னைக்கு சிலைமை கல்லூரியில படிக்கிறது என்பதே ஒரு பெரிய நல்ல ஊர்ல இருக்கிறோம். தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடுல நீங்க சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம், நம்ம தமிழ்நாட்டில் வாழ்றோம். எப்படி சார் சொல்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சி உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் 11.5% பொருளாதார வளர்ச்சி கிடையாதுங்க. இது பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. இந்தியாவில் மொத்தம் காலேஜ் சீட்ஸ் மொத்தம் 20 லட்சம். மொத்தம் இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், மொத்த கல்லூரிகளுடைய சீட் வந்து 20 லட்சம். அதுல 4 லட்சம் சீட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவ்வளவு பெரிய கல்லூரிகள் வந்தாச்சு. பெண்கள் தொழிற்சாலையில வேலை பார்க்கறது இந்தியாவில் 100 பேரில் 42 பேர் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் தான் பெண்கள் வேலை செய்கிறார்கள். மிக அதிகப்படியா பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரியில சேர்றது 52% தமிழ்நாட்டில் தான். அமெரிக்காவை விட, கனடாவை விட, யூகேயை விட கல்லூரியில போய் சேர்றவங்க தமிழ்நாட்டில் சதவீதம் சொல்றேன், நம்பர் கண்டிப்பா நம்ம தான் நம்பர் 1. சதவீதம் நம்ம தான் அதிகம். நம்ம இப்போ சமீபத்தில் இந்திய நாடு சண்டை போட்டது பாருங்க, பாகிஸ்தான். அங்க மக்கள் தொகை பாருங்க 21, 22, 23 கோடி இருக்கும். நம்மளோட 3 மடங்கு பெரிய ஊர். நம்ம 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் 339 பில்லியன் US$. நமது வருமானம் 339 பில்லியன் US$. நம்மளை விட 3 மடங்கு பெரிய ஊர் பாகிஸ்தான் தமிழ்நாட்டை விட. அவங்களுடைய வருமானம் என்ன தெரியுமா? 338 பில்லியன் US$. நம்மளை விட குறைவு. புரியுதுங்களா? மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். இப்படி அரசாங்கமே மாணவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பல திட்டங்கள், தமிழ் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், தமிழ் புதவன் திட்டம் 1000 ரூபாய். முதல் பட்டதாரி 25,000 ரூபாய். 7.5% தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜில் இடஒதுக்கீடு. அவங்களுக்கு 1 பைசா செலவு கிடையாது. எல்லா செலவையும் கவர்மெண்ட் கட்டுறாங்க. உண்மைதானே சார்? உங்க காலேஜிலையும் 7% வந்த பிள்ளைகளுக்கு அரசு 75,000 ரூபாய் பணத்தை கட்டி தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. உலகத்துல கேள்விப்பட்டது உண்டா?